வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். பிரபல இயக்குனர் திடீரென மரணம். இதனால பார்த்தீங்கன்னா திரைப்பிரபலங்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் எல்லோருமே பயந்து போயிருக்காங்க. யார் அந்த பிரபலம், அவருக்கு என்னாச்சு, அவர் எப்படி இறந்து போனார் என்று சோசியல் மீடியாவில் அவரை பற்றி செய்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி டபுள் சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பிரபல இயக்குனர் திடீரென மரணம். கலங்கி போன யோகி பாபு. திரையுலகை சேர்ந்த நிறைய பேர் அதிர்ச்சி. ரசிகர்கள் இவருக்காக நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க. ஒரு இயக்குனர் ஆகுவது எவ்வளவு கடினம் என்று சினிமா துறையை சேர்ந்த நிறைய பேர்த்துக்கு தெரிய வரும். இவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படம் எடுப்பதற்காக சொந்த வீரை விட்டு, சொந்த பந்தத்தை விட்டு எப்படியாவது சென்னையில் போய் நம்ம பிழப்பு நடத்தி எப்படியாவது ஒரு இயக்குனராக என்ற கனவோடு நிறைய இளைஞர்கள் போகிறாங்க. அப்படி சில பேர் தான் சினிமா துறையில் சாதிக்கிறாங்க. சில பேர் அவங்க என்னானாங்கன்னே தெரியாது. அப்படி ஒரு சில திரைப்படங்களில் எடுத்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை ஒரு இயக்குனராக நிரூபித்து காட்டி வரும் ஒரு பிரபல இயக்குனருடைய மரணம் ரொம்பவே சோக நிகழ்வாக நகர்ந்திருக்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னா யோகி பாபு முன்னணி நடிகர்கள் எல்லாமே இவருக்காக அஞ்சல் செலுத்திருக்காங்க. யோகி பாபு நடித்த முதல் திரைப்படமே இவருக்கு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக இந்த இயக்குனருக்கு நடந்தது. இந்த நிலையில் இவருடைய மரணம் எப்படி நிகழ்ந்ததுன்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரபல இயக்குனர் சுரேஷ் சங்கையா நேற்று இரவு திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. இயக்குனர் சுரேஷ் சங்கையாவின் திடீர் மறைவு திரையுலகைச் சேர்ந்த எல்லோருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியை கேட்டு நடிகர் யோகி பாபு கலங்கி போயிருக்கிறாரு. இறுதியாக நடிகர் யோகி பாபின் நடிப்பில் ஒரு படத்தை இயக்கி முடித்திருக்கிறார். இயக்குனர் சுரேஷ் சங்கையா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிடாயின் கருணை மனு படத்தின் மூலமாக இயக்குனராக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானிருந்தார். சுரேஷ் சங்கையா அறிமுக வெற்றி படமாக அமைந்தது. ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்று வந்தது. அதன் பின்பு பிரேம்ஜி நடிப்பில் அடுத்த படத்தை சோனி OTT தளத்தில் வெளியானது. சத்திய சோதனை என்கிற இந்த படம் ரசிகர்கள் பெரிதும் ரசிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் மஞ்சள் காமாலை நோயின் காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வந்திருந்தார் இயக்குனர் சுரேஷ் சங்கையா. கல்லீரல் செயலிழப்பு ஏற்பட்டு அதற்கான சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று இரவு 10:20 மணிக்கு சிகிச்சை பலனளிக்காமல் காலமாகி போயிருக்கிறாரு. அவர் சொந்த ஊர் கோவில்பட்டி. இயக்குனர் சுரேஷ் சங்கையாவுக்கு திருமணமாகி மனைவி 2 குழந்தைகள் இருக்காங்க. சமீபத்தில் தான் யோகி பாபு வைத்து ஒரு புதுப்படம் ஒன்று இயக்கி முடித்தார். அவரது திடீர் மறைவு திரையுலகைச் சேர்ந்த எல்லோருமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திரையுலகை பலருமே அவர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.